கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெபிட் கார்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டெபிட் கார்டு அப்படின்றது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பிளாஸ்டிக் கார்டு. இந்த டெபிட் கார்டு நீங்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் கார்டு தான். இதோட சரியான பெயர் டெபிட் கார்டு தான். ஆனால் இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கிறதுனால வழக்கு மொழியா இது ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த டெபிட் கார்டை வச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு டெபிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி அதை வாங்கும்போது பேங்க் அந்த டெபிட் கார்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட மேப்பிங் பண்ணுவாங்க, அதாவது லிங்க் பண்ணுவாங்க. அப்படி மேப்பிங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியும். அல்லது ஆன்லைன் மூலமாக ரீசார்ஜ் பண்ணுறது, பில் பே பண்ணுறது போன்றவற்றை பண்ண முடியும். நீங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி செலவு பண்ணக்கூடிய பணம் எல்லாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து லெஸ் ஆகும். உதாரணமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லெஸ் ஆகி 40,000 ரூபாவாக குறையும். அதாவது நீங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு காசும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து லெஸ் ஆகும். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய உங்களோட பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுவது தான் இந்த டெபிட் கார்டு. அடுத்து கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டை கடன் அட்டை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி டெபிட் கார்டு அப்படின்றது பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய உங்களோட பணத்தை செலவு பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனால் கிரெடிட் கார்டு அப்படின்றது நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பேங்க் தரப்பில் இருந்து ஒரு சின்ன லோன் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அதை செலவு பண்ணதுக்கப்புறம் அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பேங்க்குக்கு திருப்பி கொடுக்கணும். இதுதான் கிரெடிட் கார்டு. உதாரணமாக நீங்கள் ஒரு பேங்க்கில் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அந்த கார்டுக்கு ஒரு குறிப்பிட்ட கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க. உதாரணமாக 50,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 50,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் எது வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அல்லது பில் பே பண்ணிக்கலாம். அப்படி அந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணதுக்கப்புறம் அந்த செலவு பண்ண பணத்தை மறுபடியும் பேங்க்குக்கு கொடுக்கணும். அப்படி பேங்க்குக்கு திருப்பி கொடுக்க கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. அந்த கிரேஸ் பீரியட்குள்ள பேங்க்குக்கு பே பண்ணணும். இந்த கிரேஸ் பீரியட் ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் மாறுபடலாம். உதாரணமாக 30 டேஸ் கிரேஸ் பீரியட் கொடுத்தா அந்த 30 டேஸ்க்குள்ள பேங்க்குக்கு பே பண்ணணும். சப்போஸ் அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் பே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு பே பண்ணணும். கிரெடிட் கார்டில் இஎம்ஐயில் பே பண்ணுற வசதியும் கொடுப்பாங்க. கடைசியாக இதை சுருக்கமாக பார்க்கலாம். டெபிட் கார்டு அப்படின்றது பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்கள் பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறது. கிரெடிட் கார்டு அப்படின்றது பேங்க் உங்களுக்கு கொடுக்குற பணத்தை செலவு பண்ணிட்டு அதை மறுபடியும் பேங்க்குக்கு திருப்பி கொடுக்கறது. இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.